தீபிகா, பிரதமர் நரேந்திர மோடி இன்று தமிழகம் வருவதை ஒட்டி அவர் திமுக ஆட்சி மீது கடுமையாக விமர்சனம் செய்து காலையில் ஒரு ட்விட்டர் பதிவை போட்டிருந்தார். அதற்கு பதிலளிக்கும் வகையில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் பாரதிய ஜனதா கட்சி செய்த 10 துரோகங்கள் என்ற தலைப்பில் என்டிஏ தமிழகத்திற்கு செய்த துரோகங்களாக 10 பட்டியலிட்டிருக்கிறார். அதில் மதுரைக்கு எய்ம்ஸ் என்னும் 8வது உலக அதிசயம் எப்போது வரும், கேரளாவுக்கும் மதுரைக்கும், கோவைக்கும் மதுரைக்கும் எப்போது அந்த மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்படும், நீட் ரத்து என்ற வாக்குறுதியை எப்போது கொடுப்பார்கள், ஜி என்ற திட்டம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்புறுதி திட்டம் பெயர் மாற்றம் செய்யப்பட்டதை எப்போது கைவிடுவார்கள், தமிழகத்திற்கு அளிக்க வேண்டிய கல்வி நிதியான 3458 கோடி ரூபாய் நிதியை எப்போது விடுவிப்பார்கள் என்ற கேள்விகளை அடுத்தடுத்து தமிழகத்திற்கு செய்த தொடர் துரோகங்களாக திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் பட்டியலிட்டிருக்கிறார். டீலிமிட்டேஷன் என்ற பெயரில் தமிழகத்தில் உள்ள நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட மாட்டோம் என்று எப்போது அந்த துரோகத்தை செய்ய மாட்டோம் என்று கூறுவார்கள். தமிழுக்கான நிதி உதவியை நிறுத்தி வைத்திருப்பதற்கான காரணத்தையும் எப்போது தமிழ் மொழிக்கான நிதியை அவர்கள் வெளியிடுவார்கள் என்றும், இந்த துரோகங்களை எப்போது ஆளுநர் தமிழக அரசுக்கு எதிராக செயல்படுவதை எப்போது நிறுத்துவார்கள் என என்டிஏ தமிழகத்திற்கு செய்து வரும் துரோகங்களை தொடர்ந்து பட்டியலிட்டிருக்கிறார். இதில் 10 துரோகங்களாக அவர் கூறியிருப்பது, 1, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் கைவிடப்படுமா, இது தமிழகத்துக்கு செய்த அந்த பெயர் மாற்றம் செய்யப்படாததும் ஒரு துரோகம், தமிழகத்திற்கு எய்ம்ஸ் என்னும் 8வது உலக அதிசயம் இன்னும் வராமல் இருப்பதற்கு என்ன காரணம், அந்த துரோகத்திற்கு எப்போது விடை கிடைக்கும், பேரிடர் நிவாரண நிதியை எப்போதுமே விடுவிக்காத மத்திய அரசு இனிமேல் தமிழகத்திற்கு பேரிடர் நிவாரண உதவித்தொகையை விடுவிக்குமா, கோவை மதுரை போன்ற பெருநகரங்களுக்கு மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்காத அந்த துரோகத்தை எப்போது ஒப்புதல் அளித்து இந்த துரோகத்தை நீங்கள் சரி செய்வீர்கள், நீட் விலக்கு என்று பலமுறை போராடியும் நீட்டை இன்னும் அமல்படுத்திக் கொண்டு பல உயிர்களை பறிகொடுத்துக் கொண்டிருக்கும் பல காரணமாக இருக்கும் மத்திய அரசு அந்த துரோகத்தை எப்போது சரி செய்ய போகிறீர்கள் என்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார்கள். இதனால் தமிழ் என்று தொடர்ச்சியாக ஒவ்வொரு கூட்டத்திலும் பேசும் பிரதமர் நரேந்திர மோடி தமிழுக்கான அந்த நிதியை, தமிழ் மொழி வளர்ச்சி மற்றும் செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்திற்கான நிதி உதவி ஆகியவற்றை முழுமையாக எப்போது விடுவிப்பார்கள் என்ற கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்கிறார். தேர்தல் சீசன் வந்தால் மட்டும் தமிழ்நாடு, தமிழ் மொழி, தமிழர்கள் பண்பாடு, கலாச்சாரம் ஆகியவற்றின் மீது அக்கறை கொள்ளும் என்டிஏ அரசு தமிழ்நாட்டிற்கு செய்துள்ள துரோகங்களை அவர் பட்டியலிட்டு என்டிஏ செய்த துரோகங்கள் என்னென்ன என்றும் அந்த துரோகத்தை எப்படி நீங்கள் சரி செய்ய போகிறீர்கள் என்றும் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் என்று வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் சரமாரியாக கேள்வி எழுப்பி அந்த துரோகங்களை பட்டியலிட்டிருக்கிறார். தீபிகா.